நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். கிங் மேக்கர் அப்படி இருந்திருக்க வேண்டிய திரு வைகோ இன்னைக்கு கிங்கோட ஒரு பெரிய ஜோக்கரா மாறிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக அரசியல்ல பேசிட்டு இருக்காங்க. மதிமுகவின் ஒரு உயர்நிலை கூட்டம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு அண்ணா நகர்ல நடந்தது. ஏற்கனவே இந்த சந்தேகம் எல்லார் மத்தியில இருந்தது. திரு வைகோ அவர்கள் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகமே அவருடைய கைப்பிடியில் இருக்கிற மாதிரி பேசுவாரு. அவருடைய பேச்சுல மயங்காதவர் யாருமே இருக்க முடியாது. முத அவர் பேச்சு ஒருத்தர் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்னமான ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாடு பெற்று இருக்கு அப்படின்னு நினைக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான பேச்சாற்றல் கொண்ட ஒரு தலைவர் திரு வைகோ. இவர் தன்னுடைய இளமை காலங்கள்ல பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்காகவும் மேலும் நம்முடைய இலங்கையில் வாழும் சொந்தங்களான விடுதலை புலிகளுக்கும் மேலும் அவர் தனியா கட்சி ஆரம்பிச்ச மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் பேசின பேச்சு நீங்க ரெக்கார்டு எடுத்து போட்டீங்கன்னா, அதாவது அந்த காலத்தை நிறுத்திக்கணும். அந்த தொடர்ந்து இன்னைக்கு பேச்செல்லாம் கேட்டா அன்னைக்கு நடந்த பேச்சு நம்ம எப்படா கேட்டா நம்மளை அசிங்கப்படுத்திப்போம். அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரா பேசியிருப்பாரு. அவரோட கடந்த ஒரு 15-20 வருஷம் அவருடைய பேச்சு நம்ம டெலிட் பண்ணிடணும். அந்த பழைய பேச்சுக்களை மட்டும் நம்ம கேட்டாலே நமக்கு புத்துணர்வு வரும். அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர் திரு வைகோ. நம்ம தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2026 வரைக்கும் பேச்சாற்றல் மட்டும்தான் தமிழக வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய இடம் பிடிச்சது. 2026 தேர்தல் மட்டும்தான் சினிமா கவர்ச்சி மெயினா இருந்தது. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேச்சுமே நல்லா இருக்கும். மக்கள் மொழி பேசுவார். மக்கள் மொழி பேசிதான் வெற்றி பெறுவார். அதே மாதிரிதான் புரட்சி தலைவர் அம்மாவும் திமுக நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே மேடை அம்மா போடுவாங்க. அந்த மேடையில இருந்தே அப்படியே திமுக சரிகிற மாதிரி ஆயிடும். இது பொதுவா நடக்கிற ஒரு நிகழ்ச்சிகள். ஆனா திரு வைகோ வைகோ அவர்கள் பேசுற பேச்சை கேட்டா அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த உறங்கி கொண்டிருக்கிற ஏதோ புலி சீரும் அப்படின்ற மாதிரி என்ன வசனம் பேசலாமோ எல்லாமே திரு வைகோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த பேச்சாளர். அப்படியாப்பட்ட திரு வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் போது இந்த கட்சி திமுகவை வெல்லும், அடுத்த முறை ஆட்சி அமைக்குன்னு சொல்ற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சியோட வந்தவர் திரு வைகோ அவர்கள், வை கோபால்சாமி எனும் வைகோ அவர்கள். இன்னைக்கு அவரோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதை திரிசங்கு சொர்க்கம்னு வாங்க. அதை விட மோசமான ஒண்ணு தான் அதை திரு வைகோ அவர்களுக்கு சொல்லலாம். தேர்தல் நடக்கிற 2026 தேர்தல் நடக்கிற என்ன பண்ணாரு, நம்முடைய திமுக போயிட்டு ஒட்டிக்கின்னு உறவாடிக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுல போய் புலம்பாரு, வெளில சிரிப்பாரு. அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி கொண்டு எத்தனை இடத்துல போய் அவர் போய் இது பேச்சு நடத்தினா தெரியல, எத்தனை மேடை பேச்சு எத்தனை பேசினா தெரியல அந்த தேர்தலுக்கு. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசி கிட்டத்தட்ட மதிமுகவில போட்டி போடுறது மொத்தமே 4 சீட்டு தான். அதுல 2 பேரை வெற்றி பெற வச்சிருந்தாங்க திமுக. அந்த 2 எம்எல்ஏக்கள் அவர் கையில இருக்கிறாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர 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 நம்மளுடைய இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக திமுக 2 பேர்ட்டுமே டிவி கேட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு பயங்கரமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையோ அப்படின்ற ஒரு நினைப்பு நினைக்க தோணுது. இருக்கும் இருந்தாலும் எல்லாம் பழைய ஆளுங்க, இவங்க எல்லாம் புது ஆளுங்க, எல்லாமே கோடியில புரளக்கூடிய ஆளுங்க. ஆனா அவங்க பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஏழைங்க. இந்த படத்துல சொல்லுவாங்க பாருங்க, நம்முடைய பிரபுவும் கவுண்டமணியும் ஒரு படத்துல சொல்லுவாங்க. அதுல பிரபு மூட்டை ஃபுல்லா பணம் மூட்டை வச்சுன்னு இருப்பாரு. அவர் கூட வரவர் இவர் ஏழைங்கன்னா கவனம், இவன் ரொம்ப ஏழைங்க, இவன் ரொம்ப ஏழை, நம்புங்க, யாரும் வராதீங்க, குஷ்டம் கொடுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டிவிக்கே சொல்றது இவங்க ரொம்ப ஏழைங்க அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு ஆளையும் பாருங்களேன், ஆதவ அர்ஜுனா, இன்னைக்கு அந்த வெங்கட் நாராயணன் அப்படின்னு சொல்றது அவர் சொத்து மதிப்பெல்லாம் எடுத்து பார்த்தா கதி கலங்குது. நம்ம ஜெகதீஷ், நம்ம ரூட்டு மாஃபியா ஜெகதீஷ், அப்புறம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல. இந்த விஷ்ணு ரெட்டின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருமே பணம் மூட்டைங்க, எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்கிறாங்க ஒருத்தரும். அவங்களுக்கு வேண்டியது என்ன, சினிமா இனிமா எல்லாருமே பிசினஸ் மேன் தான். யாருமே இப்ப நீங்க வெறும் இந்த அமைச்சர்ல நம்மளுக்கு வெளியில காட்டுறாங்க, இந்த பாருங்க அமைச்சர், இந்த பாருங்க இவர் எவ்வளவு சிம்பிளா இருக்கிறாரு பாருங்க, அவர் இவங்களாம் சும்மா ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள். அவங்க பின்னாடி அங்க உட்காந்து இருக்கிற கும்பல் இவங்களை முன்னாடி விட்டுட்டு இவங்களாம் படை வீரர்கள், பின்னாடிதான் தளபதிகள் எல்லாம் இருக்காங்க. தளபதி யாருக்குமே இது நம்ம கண்ணுக்கு தெரியல. அந்த விஜய் அப்படின்றவர் யார் அப்படின்னா இந்த அந்த இது மாதிரி அந்த கண்ணாடியில வர அந்த கிளார் மாதிரி அவர் கிளாரே மக்களுக்கு எல்லாருமே அவரு அந்த கிளார் அடிதால பின்னாடி அவர் பின்னாடி யாரா இருக்குன்னு தெரியாம இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். ஒரு காலத்துல அந்த கண்ணாடியுடைய அந்த வீரியம் குறைஞ்சி கிளார் கம்மியாகும் போது தான் மக்களுக்கு பின்னாடி இவர் பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி தெரிய போகுது.
எதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் அப்படின்னா, வெற்றி அடைஞ்ச அந்த மே 4ஆம் தேதியே அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. வைகோ கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள், அதிமுக, என்னென்ன இருக்க எல்லாத்தையும் பேசி தீர்த்தாச்சு டிவிக்கே. அந்த மாதிரி ஒரு சுத்தமான கட்சியா இருந்தா, நான் என்னை பொறுத்த ஒரு சுத்தமான கட்சியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, திரும்ப திரும்ப நான் பல தடவை சொல்லிட்டேன். மக்கள் ஒன்றும் திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு வாக்களிக்கல. கிட்டத்தட்ட 107 தொகுதி தான் விஜய் ஜெயிச்சாரு. 140, 150 தொகுதியாவது மினிமம் ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா வந்து அவருக்கு வந்து வாக்களிச்சாலும் சொல்லலாம். பொதுவா தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு, டெல்லி, இந்த பஞ்சாப் அது மாதிரி ஒரு இடத்தையும் பாத்தீங்கன்னா, டெல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் சிட்டி பேஸ்ட், வெறும் அந்த சிட்டி சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான். ஆனா இங்கதான் இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரூரல், அர்பனு, செமி ரூரல், செமி அர்பன் சொல்லிட்டு எல்லா விதமான மக்களும் வாழறாங்க. அதனாலதான் கிட்டத்தட்ட 112, 130 தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க கிராமம், நகரம் எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரி. 23 தொகுதி தாங்க, 11 தொகுதி தாங்க குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. குறைஞ்சதுதான். 110 கணக்கு கிடையாது. 120, 130 அது ஒரு மார்க். ஒரு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு மாணவன் வந்து என்ன பண்றான், ஒரு பள்ளிக்கு இது பல முறை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு எக்ஸாம் நடக்குது. ஒருத்தன் வந்து 40 மார்க் எடுத்தா பாஸ், அவன் 32 மார்க் தான் எடுக்கிறான். இன்னொருத்தர் 40 மார்க் எடுத்தாதான் பாஸ், 28 மார்க் தான் எடுத்துக்கிறான். இன்னொருத்தர் 40 எடுத்தாதான் பாஸ், அவன் 26 மார்க் எடுத்துக்கிறான். இப்ப இந்த 3 பேருமே மக்கு ஸ்டூடெண்டா இல்லையா? 3 பேருமே ஃபெயில் தானே. அதுல இந்த 32 மார்க் பெரிய அறிவாளி மாதிரி பேச வேண்டியது. அவனும் ஃபெயிலு தான். அவன் அட்லீஸ்ட் முதல்ல 40 மார்க், சரி 40 மார்க் எடுத்தா பாஸ்னா ஜஸ்ட் பாஸ். அப்ப என்ன பண்ணுவோம், 40 ஜஸ்ட் பாஸ் தானே பண்ணிக்கிறேன். ஒரு 50, 55 எடுத்தாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு 234 தொகுதினா ஒரு 150, 140 தொகுதியா வெற்றி அடைஞ்சா இருந்ததா மட்டும்தான் டிவிகேக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் சொல்லி நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா 107 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே அங்க ஆரம்பிச்ச அடியே வைகோ கிட்டதான். ஏன்னா ஒரு மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு 2016 வந்து ஜெயலலிதா வெற்றி பெற ரொம்ப காரணமா இருந்தார். எல்லாரையும் குழப்பி விட்டு திரு வைகோ அவர்கள் தான். அப்போ அவர்கிட்ட 500 கோடி ரூபாய் வாங்கினான்றது பேச்சு. அது உண்மையா பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த காலகட்டங்கள் வந்து பேசப்படுது. 500 கோடி ரூபாய் வந்து திரு வைகோ கொடுத்து, வைகோ தலைமையில தான் அவர் தான் விஜயகாந்த் கிட்ட பேசி, அவர் தான் கம்யூனிஸ்ட், அவர் தான் நம்மளுடைய விடுதலை சிறுத்தைன்னு சொல்லி யார்கிட்ட பேசணும் எல்லாத்தையும் பேசி அந்த மக்கள் நல கூட்டணி ஒண்ணு உருவாக்குறது திரு வைகோ அவர்கள். அதே போல அவங்களுக்கு தெரியல, இப்ப இவர்கிட்ட போனா இந்த வேலை ஆகும்பா, யார் எம்எல்ஏ தொகுதி எல்லாமே அவருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஆதவ் என்ன பண்றாரு, அப்பயே திரு மதிப்பு திரு ஆதவ் அவர்கள், அமைச்சர் ஆதவ் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஆதவ் மட்டும் கிடையாது, ஆதவ் வந்து வெறும் ஆதவ் தான் மெயின் நினைச்சுட்டு போறீங்க. ஆதவ்ன்ற சும்மா வெளியில காட்டுறேன் சொன்ன மாதிரி அவரும் ஒரு படை தளபதி தான். அவரும் ஒன்றும் பெரிய தளபதி கிடையாது. அவருமே வந்து சொல்ற வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆளா தான் வச்சுட்டு இருக்காங்களே தவிர அவருக்கு பின்னாடி இருக்காங்க. நீங்க வெறும் லாட்ரி மாட்டின் மாதிரிலாம் கோடி பேர் இருக்கிறாங்க பின்னாடி உட்காந்து. விஜய்க்கு பின்னாடி அத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்க. விஷ்ணு ரெட்டிலாம் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். அவங்களாம் ஆதவ் வந்து அவங்களுக்கு பின்னாடி கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு சாதாரண ஆள். ஆதவ் வச்சுக்கணும் அவ்வளவு பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க. ஆதவ் கிட்ட அப்படி கோடி கோடியா சொத்து கொட்டி கிடக்கல. இப்ப அந்த ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றாரு, சொல்ற வேலையெல்லாம் செய்யறாங்க. முதல்லயே போய் இப்ப நம்ம வைகோ விஜய் பத்தி மட்டும் தான் பேசுறோம், வேற யாரை பத்தி எல்லாம் பேச வேணாம். விஜயோட வைகோ 2 பேரும் உள்ள தொடர்பு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி இப்ப முடிய போகுதுன்றதை நம்ம சொல்றோம். இப்ப இவர் என்ன பண்றாரு, வைகோ போய் பாக்குறாரு. பார்த்தா எதுக்கு வைகோ போய் பார்க்கணும், வைகோ வந்து மிக சிறந்த தலைவர், அவரை மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறாரா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், விஜய் நீங்க போங்க ஆசீர்வாதம் வாங்க சொல்லி போறாரா. விஜய் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்லயுமே வந்து காரண காரியம் எல்லாம் வீட்டு வெளில வர மாட்டாப்புல திரு விஜய் அவர்கள். அவர் நேரா வைகோ போய் பாக்குறாரு. பார்த்தவர் என்ன பண்ணிருப்பாங்க, உங்ககிட்ட ஒரு 2 எம்எல்ஏ இருக்கு, அவங்க போட்டி போட்டது திமுகவோட உதயசூரியன்ல, ஆனா அந்த 2 எம்எல்ஏ மதிமுக கட்சியை சேர்ந்தவங்க. நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, அந்த 2 பேரையும் வந்து 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது அனுப்பாதீங்க. அதுக்கு நம்மளால தலைவர் சொல்லவே வேணாம், அதெல்லாம் பாத்துக்கலாம்பா, நம்ம ஒரே எதிரி ஸ்டாலின் தான். ஏன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், திரு ஸ்டாலினா திரு வைகோவான்னு சொல்லிட்டு கலைஞர் காலகட்டத்தில் அடுத்த தலைவர் யாருன்னு போட்டி வரும்போது கலைஞர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாலின் பக்கம் போயிட்டாரு. அதனாலதான் மதிமுகன்ற ஒரு கட்சி உருவாகி நான் திமுக வென்று காட்டுறேன் பாருன்னா திரு வைகோ அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சது. சும்மா ஒரு ஸ்டாலின் எடுக்கிறதுலாம் ஒரு ஸ்டண்ட் தான். அவர் உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு வந்து உள்ள அந்த புகையினவங்களே அந்த மாதிரி புகைஞ்சினே தான் இருந்தார் அவர் திரு வைகோ அவர்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஸ்டாலின் முதல்வர் ஆகக்கூடாது, அவர் எப்ப வீரமா பேசுவார் அதே மாதிரி பேசி தைரியமா அந்த 2 எம்எல்ஏ உனக்கு தான் என்ன பண்ணணும்னு அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு வராம விட்டணும் அந்த 2 பேர் மட்டும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இப்ப இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதோட என்ன ஆச்சுன்னா அவர் வைகோ கண்டுக்கல. அவர் மாட்டு என்ன பண்றாரு, அவர் கண்டுக்காதப்ப அவர் மாட்டு என்ன பண்றாரு, அவர் திமுக பக்கம் தான் நிற்போம், அது நாங்க போக மாட்டோம் கொள்ளமா அப்படியே பேசவே ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஆட்சியெல்லாம் அமைஞ்சது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 30-40 நாள்ல என்ன ஆகுது அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப வந்து நம்மளை போட்டு ரொம்ப தாளிக்கிறாங்க. என்ன பண்றது, அப்படி விடுதலை சிறுத்தைகள் ஒரு கண்ணு எப்படின்னா இந்த கட்சியை நம்ம இங்க இருந்து தூக்கிட்டு அடுத்த கட்சியை உள்ள வரைக்கணும். அங்க அதிமுக வேற பிரச்சனை, அந்த 25 எம்எல்ஏகள் வேற பிரச்சனை. அதுல 6 எம்எல்ஏ தான், 5 பேர் தான் வந்து நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாமே வீணா போனதுன்ற மாதிரி 5 எம்எல்ஏக்கள் மட்டும் தான் பதவி ராஜினாமா பண்றான், மத்தெல்லாம் பணம் மடங்கு திரு எடப்பாடி பழனிசாமி போய் ஒதுங்கினானு ஓரம் போய் உட்காந்துனாங்க.
ஆடி இவர்கிட்ட வந்தா என்ன ஆகுதுன்னா, அதிமுகவை சேர்ந்த மத்தவங்கலாம் வந்தா இங்க இருக்கிறவங்க வந்து தடுப்பு தத்தம் போடுறாங்க. ஒருவேளை பயங்கரமான எக்கச்சக்கமான எம்எல்ஏக்கள் வந்து இப்பயே வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல தேர்தல் நடக்கும் போது ஒருவேளை அதிமுக மட்டும் ஜெயிச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும். அதுல மொத்த பேர் ரிப்பீட் வரக்கூடாது. இப்போதைக்கு ஒரு 6 பேர் 7 பேரை மட்டும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு தேர்தல் முடிவு வந்து ஒருவேளை நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா அப்போ அதிமுகவோ இல்ல திமுகவோ ஆட்சி அமைக்கிற மாதிரி நிலை வந்து அப்போ மேலும் ஒரு அதிமுக 10 பேரை நம்ம பதவி நீக்கம் செய்ய வைக்கலான்றதான் அவரோட பிளான். இப்பயே சொல்லிடுறோம் உங்ககிட்ட. இப்போ இதுக்கு மேல வந்து மேலும் பல எம்எல்ஏ வந்து பதவி நீக்கம் செய்ய விட மாட்டாரு. அந்த நேரத்துல மறுபடியும் அவருக்கு தேவைப்படும் போது மறுபடியும் வேணா அதை பண்ணிப்பாரு. இதுதான் வந்து இது சும்மா டெஸ்ட் வச்சு பாக்குறாரு என்ன வருதுன்னு சொல்லிட்டு விஜய் மற்றும் அந்த அவர் பின்னாடி இருக்கக்கூடிய டீம் ஆதவெல்லாம் அதுல ஒரு வேலையை ஒரு ஆளே கிடையாதுன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க. ஆதவத்துக்கு ஒரு ஓரம் உட்கார வச்சிருங்க. விஜய்க்கு பின்னாடி விஜய் 5 மணிக்கு இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கதான் அவருடைய மொத்த செட்டுமே அங்கதான் இருக்கு. இன்னைக்கு செக்ரட்டரியேட்ல ஃபுல்லா தலைமைச் செயலத்துல ஃபுல்லா அவங்க ஆளுதான் சூழ்ந்து இருக்கிறாங்கன்றதை நீங்க மனசுல வச்சு. இப்ப அடுத்த வகையில என்ன ஆகுது, ஒரு 30-30 நாள் அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து சந்தேகம் ஆகுதுன்னு அதிமுக எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. திமுக வந்து இதுக்கு மேல யாருமே எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மேலெடுத்து உத்தரவா என்னன்னு சொல்லி தெரியல. திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு வைகோவை போயிட்டு மறுபடியும் வைகோவை உள்ள இட்டுன்னு வராங்க. இவர் தான் திமுகவை அடுத்து எல்லாரும் முடிச்சாச்சு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து எதனா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் வந்து கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவோம், ஐயுஎம்எல்லும் காங்கிரஸும் சூப்பரா அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க இலையில போய் சாப்பாடு சாப்பிடவே உட்காந்துட்டாங்க 2 பேருமே. இவங்க வந்து பந்திக்கு போலாமா பந்திக்கு போகணும்னு 2 பேர் அந்த டயலம்லயே இருக்கிறாங்க. ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் வந்து டயலம் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை உள்ள போனாலும் இலை போடுறதுல சாப்பாடு போடாம தான் உட்காந்துக்கிறாங்க. எப்போ வந்தாலும் நம்ம வந்து கழட்டி விட்டுருவாங்க. கண்டிப்பா விடுதலை சிறுத்தை இந்நேரமே தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சா இல்லைன்னு சொல்லி தெரியல. அது ஒரு ஓரம் இருக்கட்டும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை வந்து மறுபடியும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை தான் என்ன பண்றது, இன்னும் 2 எம்எல்ஏ வந்து நம்ம ராஜினாமா பண்ணிட்டா நல்லா இருக்கும்ட்டு ஆதவ அனுப்புறாங்க. ஆதவ மெயின்லாம் கிடையாது. நம்ம உடனே சொல்றேன், அங்க ஒரு டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் மொத்தமா இந்த ஜான் ஆரோக்கியசாமி அந்த முத பிளான் பண்ணும்போது ஆதவ வந்து இந்த டீம்லயே கிடையாது. ஸோ அப்போ வந்து புஷி ஆனந்த் அமிச்சு வேலை பார்த்தாங்க. இப்போ புஷி ஆனந்த் ஆதவ ரொம்ப நல்லா வேலை பார்க்குறாரு. ஆதவ அர்ஜுனா வந்து இதுக்கு அனுப்புறாங்க, திரு வைகோ போய் பார்த்துட்டு வாங்க, இப்போ சும்மா பொண்ணோட போத்திடுவாங்க, ரெடியா இருப்பாரு, நம்ம ஊன்ட்டா உடனே வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பொண்ணோட போத்துறாங்க. போத்தனோட அவர் வந்து தயாராயிட்டார், தன்னுடைய படைப்பலங்களோட வந்து தயாராயிட்டு அந்த 2 எம்எல்ஏ கூட்டு பேசுற மாதிரி 2 பேரும் அங்க போறோம். 2 பேரும் எம்எல்ஏ நம்ம காலி பண்றோம். அது முன்னாடி துரை வைகோ என்ன பண்றாரு, திருச்சியில போகும்போதெல்லாம் வந்து அழகா பொன்னாடெல்லாம் போத்தி எல்லாம் போயிட்டு விஜய் எல்லாம் அப்படி கரெக்ட் பண்ணி வச்சு 2 பேரும் அவங்க வீட்டுல பேசிட்டு இருப்பாங்க. நம்முடைய வைகவும் திரு துரை வைக்கவும் நம்ம செம்மையா பிளான் பண்ணிருக்கிறோம், வரோம். வந்தோடனே 2 எம்எல்ஏ ஒருத்தர் காலி பண்றாரு. அதுல நான் நிக்கிறேன், யாரு துரை வைக்கோ, நான் நிக்கிறேன், ஜெயிக்கிறேன், நான் ஒரு அமைச்சர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா பிளானும் போட்டு பர்ஃபெக்டா வச்சுட்டு அடுத்த நாள் விஜய் போய் சந்திக்கிறாரு. விஜயை சந்திக்கும் திரு விஜய் அவர்களை சந்திக்கும் போது அவர் ஃபுல்லா வெளில வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்டெர்லைட் விவகாரமா பேசினேன், அதை பேசினேன், இதை பேசினேன், எங்களுக்கு கட்சி பத்தி பேச ஒண்ணுமேலாம் அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நான் சொன்னது கடைசியா நம்ம பின்னால வருவோம். அன்னைக்கு போய் அங்க போய் எல்லாம் பேசுனதுக்கு அப்புறமா திரு விஜய் அவர்களும் திரு வைகோ அவர்களும் பேசுறதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. விஜய் அவர்கள் வந்து ஜென்ரலா எதுவுமே பேச மாட்டாரு. அவரோட சேர்ல கம்முன்னு உட்கார்ந்து இருப்பாரு. இவர் 1 மணி நேரமா இவருடைய எப்படியாப்பட்டவர், எங்க இருந்து வந்தார், அமெரிக்கால என்ன ஆச்சு, ஆப்பிரிக்கால என்ன ஆச்சு, ஜப்பான்ல என்ன ஆச்சு, சைனால என்ன ஆச்சு, இப்படியே உட்காந்து விஜய் அவர்கள் வந்து எப்பயுமே அவர் நல்லா கேட்பாரு. ஏன்னா படகுனா வரைஞ்சின்னு அவர் பேசுறதெல்லாம் நல்லா காதுல வாங்கிட்டு எனக்கு வேண்டியது ஒண்ணுதான், அதை செய்யறீங்களா இல்லையான்னு கூட சொல்லியிருப்பாங்க. நம்ம செஞ்சிடணும்னா அதுக்கு அவர் விஜய் ஒரே ஒரு பதில் மட்டும் வாய் திறந்து சொல்லியிருப்பாரு, அந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணா நான் வந்து அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். இப்ப விஜய் சாருக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, 5 நிமிஷம் பேசி நம்ம கொளத்தூர்ல நம்ம ஸ்டாலினையே நம்ம தோக்கடிச்சிட்டோம், அப்ப நம்ம எங்க போய் பேசினாலும் மக்கள் ஓட்டு போட்டு தள்ள போறாங்க அப்படின்ற நினைப்பு அவருக்கு இருக்கு. அது சரியா தவறான்றது அடுத்து வர தேர்தலில் தெரியும். உடனே திரு வைகோ வந்து எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்து இவரெல்லாம் வந்து ஈழத்துல போய் திரு பிரபாகரன் அவர்களை பார்த்து தலைவர்னு சொன்னது வந்து நம்ம இப்ப கேட்கவே நம்ம மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவரெல்லாம் தலைவர்ன்றவர், அவரையும் தலைவர்னா இவரையும் தலைவர்ன்றாரு, நம்ம என்ன பேசணும்னு சொல்லி தெரியல. அந்த அளவுல இருக்கக்கூடிய திரு வைகோ இப்ப வீட்டுல போயிட்டு எல்லாம் பேசி உயர்நிலை கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாத்தையும் போட்டு பர்ஃபெக்டா பண்ற மாதிரி பிளான் போட்டு எல்லாம் உயர்நிலை கூட்டத்துல போடும்போது நேத்தே வந்து லைட்டா அவருக்கு சொதப்பிச்சு. உயர்நிலை கூட்டம் போடும்போது ஒரு எம்எல்ஏ சீர்காழி எம்எல்ஏ வந்து அங்க நான் வரமாட்டேன் நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி கிட்டத்தட்ட திமுக பக்கம் போயிட்டாரு. அப்பயே அது வந்து பாதி இது ஆயிடுச்சு. அப்பயே வந்து மேல எடுத்துக்கு நம்ம விஜய் சாருக்கு ஆபீஸ் போயிடுச்சு, இதாங்க ஒரு எம்எல்ஏ தாங்க வந்துருக்கு, ஒரு எம்எல்ஏ வரவே இல்லை அப்படின்ட்டு. அப்ப இங்க இருந்து துரை வைக்கோட்ட பேசுறாங்க, என்னங்க ஒரு எம்எல்ஏ தான் வந்திருக்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க அந்த ஒரு எம்எல்ஏ காலையோட பரவாயில்ல, 2 எம்எல்ஏ சரி, ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு பரவாயில்ல, ஒரு எம்எல்ஏ காட்டி இப்போ 1-2 தானே ஓடுது சீட்டு, சரி ஒரு எம்எல்ஏ காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாம் பேசி சரி அடுத்த நாள் வந்து பொது இது பண்ணிட்டு அன்னைக்கே வரும் சபாநாயகர் ரெடியா அங்க உட்காந்து சொல்லுங்க வந்து நம்ம அவருடைய பதவி வந்து ராஜினாமா பண்றாரு, நீங்க நம்ம அப்படியே மாத்தி கூட்டணியில சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டத்துல முதல் ஆளா வந்து திரு துரை வைகோ தான். துரை வைகோ உள்ள வந்து தேடுகிறார் பொழுது, எங்க அந்த இன்னொரு எம்எல்ஏ காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்னொரு எம்எல்ஏ நேத்து ஒரு எம்எல்ஏ போயிட்டு போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கதை மூட்டு கிளம்பிட்டாரு. இந்த எம்எல்ஏ என்ன பண்ணாரு, இது நடக்கிற கதையா தெரியல,
இவங்க பேச்சை கேட்டு இவங்க வைகோ நம்ம இவர் பேச்சை கேட்டு ராஜினாமா பண்ணிட்டு அந்த தொகுதியை திருப்பி அவங்க 2 எம்எல்ஏ தரமாட்டாங்க. ஒன்னு துரை வைகோல போட்டி போடுற மாதிரி பிளான். துரை வைகோ போட்டி போட்டு அவர் ஜெயிச்சோன்னா நேரா விஜய் கிட்ட போயிடணும். விஜய் என்ன பண்றாரு, ஒரு இளமையான ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் சொல்லிட்டு அவர் அமைச்சர் பதவி கொடுத்துறோம். இன்னும் விஜய் சார் பெருசா நம்புறாங்க. விஜய் வந்து யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டாருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், யாருக்குமே எதுவுமே பண்ண மாட்டாரு. நாங்க அவரை சின்ன வயசு சினிமால இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அவருக்கு அவர் வேலை ஆகணும், அவ்வளவுதான். அவர் வேலை ஆனதுக்கு அப்புறமா நீ எக்கேடு கெட்டு போனா அவருக்கு என்னன்னு சொல்ல போறாரு. அதுலயும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த 5 எம்எல்ஏக்கள் வந்து யாரை பார்த்து ராஜினாமா செய்யறாங்க, யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்கன்னா எல்லாமே ஆதரவோட தான் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க. திரு விஜய் வந்து பேசியே இருக்க மாட்டார். இவங்க பேசும்போது தலையை கூட ஆட்டியிருக்க மாட்டார். அமைதியா உட்காந்து இருப்பார். ஆதவ மட்டும் பேசியிருப்பாரு. நாளைக்கு என்னங்க நீங்க எம்எல்ஏ சீட்டு தரலன்னா நான் எப்பங்க சொன்னேன், சொன்னவன போய் கேளுங்கன்னு. ஆதவ என்ன பண்ணுவாரு, இந்த வீட்டு புரோக்கர் எல்லாம் பண்ணுவாங்க, நீங்க பாத்துருப்பீங்களா, இங்க ஒண்ணு பேசியிருப்பாங்க, அங்க ஒண்ணு பேசியிருப்பாங்க. 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க, ஆதவிட்ட பாரு அதாவ கரெக்டா இதை போய் கரெக்டா விஜய் எடுத்து சேர்த்துருவாங்க. விஜய் போய் விஜய் என்ன சொல்லியிருப்பாரு, ஆதவ இதை கரெக்டா போய் சேர்த்துருவாரு. ஆனா ஆதவோட வேலை என்ன, ஆதவிட்ட சொல்லி நீ போய் பார்த்துட்டு மட்டும் வாமா. விஜய் என்ன சொல்லியிருப்பாரு, விஜய் சார் என்ன சொல்லி போய் பார்த்துட்டு மட்டும் வாமா, விஜய் நாங்க பாத்துக்கிறோம், அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. இவர் பேசிட்டு இவரே ஆதவே நாளைக்கு போய் விஜய் சாரை கேட்டோட விஜய் சார் என்ன சொல்லுவாருன்னா, உடுப்பா நீ ஓரமா போய் நெல்லுப்பா, இதெல்லாம் அவ்வளவு பெரிய மேட்டரா பேசுறத போப்பா, நம்ம எத்தனையோ பேர் கழுத்தது, இதெல்லாம் பெரிய விஷயமா போப்பா, சினிமால இருந்து கழுத்தத்துக்கிறோம் நாங்க, இது ஒரு பெரிய விஷயமாப்பா போப்பா, எத்தனை பேரை ஒழிச்சுக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் நிக்க வச்சுட்டு அந்த 5 எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கலன்னா திரு விஜய் அவர்களுடைய பேச்சுல வந்து எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படின்றத அப்பதான் மற்ற அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சியில் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்ப என்ன சொல்ல, அப்போ ஒரு சொல்லுவாங்க, மக்கள் நம்புற மாதிரி ஒண்ணு சொல்ல முயற்சி, அதையும் இந்த மக்கள் நம்புவாங்க. நாங்க சொல்லி இது பண்ணல, அவங்களும் வந்தாங்க, எங்களுக்கு அதை கொடுத்தா தவறுன்னு தோதால உங்களை மீண்டும் வந்து எம்எல்ஏ சீட் தரலன்னு சொல்ல போறாங்க. அதே மாதிரி மதிமுக சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு அந்த 2 எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பதவியெல்லாம் ராஜினாமா பண்ண முடியாது சொன்னோம்னா திரு வைகோ அவர்கள் அந்த முகத்தை எங்க திரும்ப வச்சுக்கிறதுன்னு தெரியல. துரை வைகோ காலையில பொதுக்குழு கூட்டத்துக்கு வரும்போதே பாக்குறாரு, இன்னொரு எம்எல்ஏ வரலையா, நான் கிளம்புறேன்பா திருச்சிக்கு, இந்த அவமானத்தினால் தாங்க முடியாது, இந்த அவமானத்தெல்லாம் பார்த்து அட்டகாசமா பேசுறேன், எங்க அப்பா இங்க இருக்கட்டும், நான் கிளம்புறேன் திருச்சின்னு கிளம்பி அவர் போயிட்டாரு. ஒரு பொதுக்குழு கூட்டம், ஒரு உயர்நிலை கூட்டத்துல திரு துரை வைகோ அவர் தான் வந்து கட்சியினுடைய அடுத்த முகம், அவரையே காணும். கேட்டா யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லை திருச்சிக்கு போயிட்டு, இந்த குழந்தைங்களை சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வராதப்ப பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, தாத்தா உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி திரு துரை வைகோ வந்து வராதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு திரு வைகோ அவர்கள். துரை வைகோ கொஞ்சம் அசிங்கப்பட்டார், அவமானப்பட்டார். இதுக்கு மேல இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு திரு விஜயை சந்திக்க போனீங்கன்னா உங்களை வாசல்ல கூட சேர்க்க மாட்டார் திரு விஜய். விஜய் மட்டும் இல்ல, விஜய் சம்பந்தப்பட்ட யாருமே உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. பொன்னாடைய போத்தனார் ஆதரவு இப்ப இந்த 2 எம்எல்ஏக்கள் வந்து உங்க பேச்சை கேட்பாங்கன்றத காரணத்தால மட்டும்தான் இது நடந்தது. 2 எம்எல்ஏ உங்க பேச்சை கேட்காதப்ப வைகோ அப்படின்ற ஒரு பெரிய தலைவர் இப்ப நீங்க போய் நேரா விஜய் சார்ட்ட போயிட்டு நான் உங்களுக்காக பேசுறேன், மேடையா ஏறி பேசுறேன், டெல்லியில பேசுறேன், நீங்க எங்கேயும் பேச தேவையில்ல, நீங்க எந்த ஆணியம் புடுங்கவே தேவையில்ல, நீங்க போய் உங்க வேலையை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்புனாலும் அனுப்புற திரு விஜய் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் திரு வைகோ மற்றும் திரு துரை வைகோக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டும் தாவேக்காவோட சேர்ந்து பயணிப்பதற்கான அனுமதியை தரவே மாட்டாரு திரு விஜய் அவர்கள். இதோட வந்து திரு ஆதவ் வந்து பெரிய தலைவர், இப்போ ஒரு பெரிய தலைவர் வைகோ ஒரு மதிமுக ஒரு பொதுக்குழு கூட எல்லாம் போட்டிருக்காரு. நாளைக்கு போய் சந்திச்சு வர சொல்லுங்க, ஆதவ போக மாட்டாரு. அந்த 2 எம்எல்ஏக்கு தான் மரியாதையை தவிர வைகோ அவர்களுக்கு எந்த மரியாதையுமே வந்து இன்றைய தமிழக அரசியல்ல யாருக்குமே கிடையாது. அப்ப என்ன ஆயிட்டாரு திரு வைகோ அவர்கள், இங்க நம்பி அங்க விட்டுட்டாரு. இப்ப நினைச்சுக்கிறாரு நம்ம அடுத்த தேர்தல் வரும்போது நம்மள திமுக டிவிக்கே அதிமுக 3 போட்டி போட்டு கூப்பிடுன்னு சொல்லிட்டு யாருமே கூட மாட்டாங்க. ஏற்கனவே இவருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமற்ற தலைவன் சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு. அந்த பேரை உண்மையாக்கி கொண்டார் இன்று திரு வைகோ அவர்கள்.